படுத்தபடியாக கிடக்கிற அப்பாவை பார்க்க நிறைய பாதிரியார்கள் வருவாங்க, ஜெபம் செய்வாங்க, நிறைய இந்து சாமியார்களும் வருவாங்க, மந்திரிச்சு விடுவாங்க, பிரார்த்தனைகள் செய்வாங்க. எதுவுமே சரியாகலை. கடைசியாக சில முஸ்லீம் குருமார்களும் வந்தாங்க. ஆனால் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பாவின் கொடுமையான கடைசி காலங்களை நேரில் பார்த்திருந்த திலீப் அவர் மரணத்துக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நாத்திகராகவே மாறியிருந்தார். கடவுள் என்று ஒருவர் இருந்திருந்தால் அப்பா இத்தனை இளம் வயதில் இருந்திருப்பாரா என்பதே அவர் மனதில் உறுத்தலாக இருந்த ஒரு கேள்வி. இப்போது மீண்டும் அதே நோய் சகோதரியிடம் முழு வேகத்தில் திரும்பி வந்ததும் அவர் மனதில் வேறுவித குழப்பங்கள். இது எதேச்சையாக நடப்பதா அல்லது கடவுள் அல்லது ஏதோ ஒரு சக்தி எழுதும் திரைக்கதையில் ஒன்றா? ரகுமான் தொடர்கிறார். என் டீனேஜ் பருவங்களால் சில நாட்கள் கடவுள் இல்லைன்னு நம்பினேன். அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருந்தது. கடவுள் இல்லைன்னு நினச்சாலுமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம செலுத்துகிற ஒரு சக்தி இல்லாமல் நம்மளால் நிச்சயம் இயங்க முடியாதுன்னு தோணுச்சு.